நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இந்த ஹலாசனாவுடைய பார்ட் 7 தான் விபரீத கரணி. அது ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த விபரீத கரணி வெரிகோஸ் வெயினுக்கு ரொம்ப மிக சிறந்த ஆசனம். ஸோ பார்ட் 8 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம 2 காலையும் கொண்டு போய், அதாவது ஹலாசனாக்கு முந்தின ஸ்டேஜ், நம்ம கால் தொட மாட்டோம். தொடறதுக்கு முன்னாடி அந்த காலை 2ஐயும் இப்படி கால் 2ஐயும் கொண்டு போய் இப்படி இப்படி இப்படின்னு செய்யறது. இப்படி செய்யறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹலாசனா நமக்கு சீக்கிரமா நமக்கு வரணும். அந்த டச் பண்றதனுடைய பிஃபோர் ஸ்டேஜ் தான் இந்த 2 காலையுமே கொண்டு போய் நம்ம அப்படியே செய்யறோம். நான் இந்த ஹலாசனா ஹலாசனால எனக்கு வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஹலாசனா செய்யறதுக்கு முன்னாடி நான் செஞ்சுட்டு இருந்தது, ஃபர்ஸ்ட் செவுத்தோட காலை வச்சு 90 டிகிரி, 80 டிகிரி, 70, 60, 50, 40க்கு வரும்போது விபரீத கரணி என்னால் செய்ய முடிஞ்சு. அப்படி 30 வரைக்கும் நான் இந்த காலை இப்படி இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு நாள் அதுவா போய் டச் ஆயிருச்சு. நான் என் 2 குழந்தைகளும் சொல்லுவாங்க, அம்மா நீங்க இந்த காலை டச் பண்ணுங்க சொல்லிட்டு சின்னவன் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நாள் என் கால் இப்படி 30 டிகிரில இருந்த காலை கொண்டு போய் கட்டல்ல விட்டு அப்படியே முட்டை வச்சுட்டாரு. முட்டை வச்சோன்னா எனக்கு வலி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஸோ அப்போ நான் என்ன நினைச்சேன்னா, நம்மளால இந்த கால் டச் பண்ண முடியாது, சரி வர்ற வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் போய் தானா கால் டச் ஆச்சு. அன்னைக்கு பிடிச்சவதான் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த ஹலாசனாவை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஹலாசனா நம்ம உடம்பு ரெடி ஆயிடுச்சு, ஃப்ளெக்சிபிள் ஆயிடுச்சு, நம்ம என்ன வளைஞ்சாலும் நமக்கு வளையக்கூடிய தன்மை இருக்கு. நம்ம எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நரம்புகளுக்கும் நம்ம வளையும் போது அதுவும் சேர்ந்து நம்ம கூட வளையக்கூடிய தன்மை அடைஞ்சிருச்சு அப்படின்னா தானா கால் போய் அதில் டச் ஆயிரும். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா, அந்த ஹலாசனா முந்தினது இது ஏன் செய்கிறோன்னா, ஹலாசனா 100% நமக்கு சீக்கிரமாக வரணுங்கிறதுக்காக இது செய்கிறது தான். ஸோ இதையும் செஞ்சு பலனடைங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.